Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.8ல 6th sum பார்க்குறோம். If w not equal to 1 is a cube roots of unity, show that the roots of the equation z minus 1 the whole cube plus 8 is equal to 0 or minus 1 1 minus 2w 1 minus 2w square. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு equation கொடுத்துருக்காங்க. அதோட ரூட்ஸ் வந்து -1 1 minus 2w and 1 minus 2w ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணணும். அண்ட் w என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? w இஸ் அ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா என்ன? w ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டினா 1. ஓகேவா? ஸோ இதோட ப்ரூஃப் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்துருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இட் இம்ப்ளைஸ் w ஈக்குவல் டு 1 பவர் 1/3. கரெக்டாக? ஸோ கியூப் ரூட்டை எப்படி போட்டுக்கலாம்? 1 பவர் 1/3 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ w வேல்யூ நம்ம எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் z minus 1 the whole cube plus 8 equal to 0. ஓகே, இதுலேருந்து நம்ம z வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ z minus 1 the whole cube equal to இந்த 8 ஈக்குவலுக்கு அந்த சைட் போச்சுன்னா -2. ஓகே, எனக்கு க்யூபாக அந்த சைட் கொண்டு போகிறோம். சரி, -8. ஓகே, க்யூபாக அந்த சைட் கொண்டு போகிறோம். z minus 1 which is equal to -8 the ஹோல் கியூப். ஓகே, ஸோ இதில் என்ன போட்டுக்கலாம்? இதை வந்து கியூபாட் எழுதுனா என்ன வரும்? -2 கியூப் போடலாமா? ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை எப்படி போட்டுக்கலாம்? -2 கியூப் த ஹோல் கியூப். ஓகே, இந்த ஸ்டெப்பை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். 8 ஹோல் கியூப் இந்த சைடு கொண்டு வந்தோடனே 8 2 கியூப் ஆக்கியிருக்கோம். ஸோ கியூபை என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? z minus 1 which is equal to -2 கிடச்சிருக்கு. z minus 1 which is equal to -2 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து அதோட ரூட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ரூட்ஸ் என்னெல்லாம்? -1 1 minus 2w 1 minus 2w ஸ்கொயர். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் ஒரு 1 ஆட் பண்ணுறோம். 1 பவர் 1/3 இந்த யூனிட்டி, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இதோட வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ வேல்யூ மாறாது. ஓகேவா? இப்போ z minus 1 விச் இஸ் ஈக்குவல் டு -2 into 1 பவர் 1/3 எடுத்துருக்கோம். எதுக்காக? இனி ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் 1 z minus 1 விச் இஸ் ஈக்குவல் டு, நம்ம 1 பவர் 1/3 எப்படி எடுக்கிறோம்? அதோட வேல்யூ 1 நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இது என்ன கிடைக்குது? -2. ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். அதுக்காக இது எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான், நம்ம ஃபைண்ட் பண்ணி காமிக்கணும் அதுக்காக. ஸோ z ஈக்குவல் டு -2 -1 ஈக்குவலுக்கு அந்த சைட் போகும்போது +1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? -1. கரெக்டாக? ஸோ நமக்கு z ஈக்குவல் டு -1 கிடச்சிருக்கு. இதான ஃபஸ்ட்டு ரூட் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை நம்மளாட்டு சும்மா அவங்க கொடுத்துருக்க கிவனை யூஸ் பண்ணி, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகே, செகண்டு z minus 1 which is equal to -2 ஆல்ரெடி கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம திரும்பவும் என்ன செய்கிறோம்? w ஆட் பண்ணுறோம். wயோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோம். 1 பவர் 1/3 அதாவது கியூப் ரூட். கரெக்டாக? ஸோ அந்த wவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம 1 பவர் 1/3 அதுக்காக தான் எடுத்து வச்சோம். இந்த ஸ்டெப்பில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி தான் நம்ம ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு 1 போட்டுட்டோம். செகண்ட் இப்போ இதுக்கு w போடுறோம். அடுத்து w ஸ்கொயர் போடுவோம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? z ஈக்குவல் டு இந்த 1 -1 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது +1 இந்த -2w. ஸோ இது செகண்ட் ரூட்டாக ஃபைண்ட் பண்ணிட்டோமா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். தேர்ட் என்ன அப்படின்னா z minus 1 ஈக்குவல் டு -2. இங்கே என்ன போடுறோம்? w ஸ்கொயர் போடுறோம். கரெக்டாக? w ஸ்கொயர் போடும்போது நமக்கு w வேல்யூ 1 பவர் 1/3 தெரியும். இப்போ w ஸ்கொயர்னால் என்ன வரும்? 1 பவர்
இங்கே ஸ்கொயர்னால் இங்கே 2 வரும், அவ்வளோதான். ஸோ 2/3 1 பவர் 2/3னாலும் அதோட வேல்யூ என்ன தான், 1 தானே. 1க்கு பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தானே. ஸோ 1 இருக்க இடத்துல நான் W ஸ்கொயர் ஆட் பண்ணிக்கலாம், 1 இருக்க இடத்துல நான் W ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டிருக்கேன். ஸோ Z ஈக்குவல் டு இந்த -1 ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்துச்சுன்னா +1 - 2W ஸ்கொயர். ஸோ இசட்டோட வேல்யூ 1 - 2W ஸ்கொயர். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, the roots are -1 1 - 2W and 1 - 2W ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.